தெய்வம் ஜோதிட அன்பர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 2024 குரு வக்கர பயிற்சி பலன்கள். மேஜிக் செய்யப்போகும் மீனராசி பகுதி 1. நல்லது எது சொன்னாலும் நம்ப மறுக்கும் மனநிலையில் உள்ள மீனராசி அன்பர்களே, தற்பொழுது உங்கள் ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இட சஞ்சாரம், சனி பகவானோ 12ஆம் இடத்தில் 7.5 சனியாக சஞ்சாரம், 1-7 ராகு கேது எனும் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம். குருவின் கோச்சாரத்திலேயே 3ஆம் இடத்தில்தான் குரு பகவான் மிகுந்த கெடுபலன்களை கொடுக்கக்கூடியவர் ஆகிறார். இந்த சமயத்தில் மானக்குறைவும் திரவிய நாசமும் இடமாற்றமும் நிச்சயம் உண்டாகும் என்பது சாஸ்திர விதி. உங்கள் ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஆவார். அப்படிப்பட்ட குரு பகவான் 3ஆம் இடத்தில் முடங்கினால் என்ன நடக்கும்? உங்கள் பணத்தை முடக்கி, தொழிலை முடக்கி, தைரிய வீரியத்தை முடக்கி, செய்யும் காரியத்தை முடக்கி, கடைசியில் உங்களையே முடக்கி போட்டு விடுவார் இந்த 3ஆம் இட குரு பகவான். ஏனைய கிரகங்களால் ஏற்கனவே படுகின்ற கஷ்டங்களை, ஏற்படுகின்ற நஷ்டங்களை, தேடி வருகின்ற விரைய செலவுகளை வெளியில் சொல்லவும் முடியாமல், அதே சமயம் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல், மன உளைச்சலுக்கு ஆளாகி இடம் மாறலாமா அல்லது ஊர் மாறலாமா அல்லது ஊரை விட்டே ஓடி போய் விடலாமா அல்லது வேண்டாத இடம் மாற்றத்தை விரும்பி வேண்டி பெற்றுக்கொள்ளலாமா என்று மனம் சஞ்சலப்பட்டு வரும் வேளையில் வருகின்ற 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம். சுபகிரகமான குரு பகவான் பொதுவாக கெடுபலன்களை தரக்கூடிய இடத்தில் வக்கரமானால் அந்த கெடுபலன்களை கட்டுப்படுத்தி சுப பலன்களாக கொடுப்பார் என்பது கோச்சார விதியாகும். அந்த வகையில் அடுத்து வரும் 120 நாட்களுக்கு குரு பகவானால் உங்கள் ராசிக்கு கெட்ட பலன்களுக்கு சற்று இடைவேளை விட்டு நிம்மதி பெருமூச்சு விடும் காலமாக இருக்கப் போகிறது இந்த குருவின் வக்கர பயிற்சி காலம். இதனால் சரிவிலிருந்து மீண்டு எழலாம். மந்த கதியில் நடந்து வரும் காரியங்களை துரித கதியில் செயல்படுத்தலாம். உங்களில் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். தொழில் தொடங்க வாய்ப்பு உருவாகலாம். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் ஒவ்வொருவராக வந்து இணைவர். திடீரென்று தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள், கடன், பிணி, பகை, சொத்து தகராறுகள், வம்பு வழக்குகள் எல்லாம் கட்டுக்குள் வரும். சங்கடம் விலகும், தயக்கம் மறையும், வீண் பழிகள் விலகும். தொழிலில் இருந்து வரும் பின்னடைவும், வேலையில் இருந்து வரும் சிக்கலும், வருமானத்தில் உண்டான தடைகளும் உடைபடும். 3ஆம் இடம் முயற்சி மற்றும் வெற்றி ஸ்தானமாகையால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கும் உங்களுடைய விடாமுயற்சியால் உங்கள் வீட்டு வாயிலில் வெற்றியானது எட்டி பார்க்க தொடங்கும். தற்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2-9 செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிட நட்சத்திரத்தில், அதாவது உங்கள் பாக்கியாதிபதியின் நட்சத்திரத்தில் வக்கரம் பெறுவதால் குருவின் ஸ்தான பலனில் உள்ள குறைபாடுகளும் கெடுதல்களும் மாறும். குரு பகவானுக்கு 3ஆம் இடமானது சுமாரான இடம் என்றாலும் பாக்கியாதிபதி சாரம் பெறுவதால் அற்புத பலன்களை தரக்கூடியவராக மாறப்போகிறார். அதாவது குடும்ப மேன்மை, வாக்கு வன்மை, தனதானிய விருத்தி, பாக்கியம், முன்னேற்றம், தெய்வ வழிபாடு, வசதி வாய்ப்புகள் போன்ற நற்பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதோடு புதிய வேலை வாய்ப்புகள், செய்தொழில் விருத்தி, வருமான உயர்வு, கணிசமான பண வரவுகள், வீடு வாகன வசதிகள், மதிப்பு மரியாதை உயர்தல், திருமண சுபகாரியம் போன்ற நல்ல பலன்களும் நடைபெறும் காலம். தற்பொழுது குரு பகவான் செவ்வாய் பகவானின் மிருகசீட நட்சத்திரத்திலும், செவ்வாய் பகவான் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரத்திலும் அமர்ந்து பரிவர்த்தனையாகி சஞ்சரிப்பதால் அடுத்து வரும் 15/10/2024 முதல் 1-12/2024 வரையிலான 48 நாட்களும் உங்கள் ராசிக்கு அற்புதம் நிகழ்த்தக்கூடிய, அமர்க்களப்படுத்தக்கூடிய, ஆச்சரியமூட்டக்கூடிய நிகழ்வுகளால் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறது.
அன்பர்களே, பாக்கியம் என்பது நாம் வாழும் காலத்தில் நம்மால் உருவாக்கப்பட்டு நாம் அனுபவிக்கக்கூடியவை ஆகும். அதாவது வித்யா பாக்கியம், உத்தியோக பாக்கியம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், இதுபோல இன்னும் பல. பாக்கியாதிபதி என்பவர் அத்தகைய பாக்கியங்களை நமக்கு பெற்றுக் கொடுத்து அந்த பாக்கியங்களை நாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் வகுத்து கொடுப்பவர் ஆவார். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவானுடைய பாக்கியத்தை பெற்று பாக்கிய குருவாக அடுத்து ஒரு 48 நாட்களுக்கு சஞ்சரிக்கப் போவதால் உங்கள் மீனராசிக்கு இப்பொழுது 7 சனி நடந்தாலும் சரி, ராகு கேதுவால் சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 15/10/2024 முதல் 1/12/2024 வரையிலான 48 நாட்களுக்குள் எந்த ஒரு பாதிப்பும் நேராமல் ஏதாவது ஒரு பாக்கியத்தை கட்டாயம் அடையத்தான் போகிறது உங்கள் மீனராசி. அன்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.